ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இப்போது பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கோம். துல்ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துவாவை ஓதிக்குங்க. இப்போ இருந்தே ஓதிக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்தை அடையிறது சரி, ஆனால் அடைஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நற்பாக்கியங்களை யார் பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்விடத்தில் இந்த சிறப்புக்குரிய துவாவை கேட்குறவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இதில் தேவையான அனைத்து விஷயங்களும் துல்ஹஜ் மாதத்துக்காக இருக்குது. ரொம்ப சின்ன வரி தான், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இதை நான் சொல்லி இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7 முறை ஓதிவாங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஓதி வரலாம். தொழுகை இல்லாதவங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் சும்மா கூட ஓதிக்கலாம். இது துவா தான், அதனால ஒழு இல்லாமலும் தொழுகை இல்லாமலும் நம்ம ஓதிக்க முடியும். அந்த துவா தான் அல்லாஹும்ம பல்லிஹினா துல்ஹஜ்ஜா. யா அல்லாஹ், எனக்கு இந்த துல்ஹஜ்ஜை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அமல் செய்யணும்னா அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும். நம்ம என்னதான் ரமலான் மாதத்திலே இருந்தாலும் சிலர்லாம் நோவின் காரணமாக நோன்பு கூட வைக்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்திலே நம்ம இருந்தாலும் அல்லாஹ் நாடுனா தான் அந்த துல்ஹஜ்ஜில் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த துல்ஹஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் முதல் 10 நாட்கள் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து 10 நாட்கள், அதாவது ஈத் முடிகிற வரையும், நம்மளுடைய பக்ரீத் முடிய வரையும் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் விரும்புகிறானாமா. அப்போ யோசிச்சுக்கோங்க, எவ்வளோ சிறப்பான அமல்களை நம்ம இந்த நாட்களில் செய்யணுன்ட்டு. சின்ன அமலையே அல்லாஹ் விரும்புகிறான்னா அப்போ எல்லா அமலையும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அப்போ அந்த விருப்பம் இருக்கிறவங்க அல்லாஹோடத்துல அந்த பாக்கியத்தை கொடு, இந்த துல்ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எனக்கு கொடு, இதில் நான் நிறைய நல்லமல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை ஒதுக்கிறோம். அடுத்து பாருங்க, பாரிக்லனா ஃபீஹி, இன்னும் அதில் பரக்கத்தையும் கொடு. எப்படி நம்ம இந்த மாதத்தை அடையணும்னு கேட்குறோமோ அதே மாதிரி இந்த மாதத்தில் பரக்கத்தும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகுஃபிர்லனா துனுபனா, என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாகன்னு கேட்குறோம். ஏன்னா எல்லா மாதத்துலேயும் பாவ மன்னிப்பு தான் முதல்ல நம்ம கேட்க வேண்டிய அமலாக இருக்குது. அந்த பாவ மன்னிப்பு நம்ம பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய அமல்களை சரிவர செய்ய முடியும். அப்போ இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை பெறுவதற்காக நம்முடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியாக வர்சுக்னல் அமல சாலிஹீன், உனக்கு பிடிச்ச நல்ல அமல்களை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுன்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா அமல்களும் உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் என்னை செய்ய வைன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கணும். இதை இந்த மாதத்தில் நீங்கள் இந்த முதல் 10 நாட்களுமே இப்போ இருந்து ஆரம்பித்து ஓதிக்கொண்டே இருங்க. 7 முறை ஓதுங்க. அப்படி முடியலைன்னா கூட ஒரு 3 முறை கூட ஓதிக்கோங்க. ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் ஓதுறது சிலருக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம சொல்லக்கூடியதில் அதே எண்ணிக்கையில் அதே நேரத்தில் ஓத முடியாட்டினாலும் உங்களால் முடிஞ்ச குறைந்த எண்ணிக்கையில் ஓதுனா கூட உங்களுக்கு அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இதை நம்ம கேட்ட கையோட 7 முறை ஓதிட்டு போகலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்லாஹும்ம பல்லிஹினா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் ஹமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹினா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்ன அமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹ்னா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் அமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹ்னா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் அமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹ்னா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் அமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹ்னா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் ஹமல சாலிஹீன். அல்லாஹும்ம பல்லிஹ்னா துல்ஹஜ்ஜா வ பாரிக்லனா ஃபீஹி வகுஃபிர்லனா துனூபனா வர்சுக்னல் ஹமல சாலிஹீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்தில் ஓத வேண்டிய சூறாக்கள் திக்ர்கள்லாம் நம்ம தொகுப்பாக போட்டிருக்கோம். இந்த நாட்கள் அமல்களுக்கு சிறப்பான நாட்கள் நம்ம சொல்லிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமல்களையும் நம்ம போடும்போது அப்பப்போ சின்ன சின்ன அமல்களாக தான் நம்ம போடுறோம். யார் வேணால் செய்யலாங்கிற மாதிரியான அமல்கள் தான் நம்ம போடுறோம். அதனால் தொழுகை இல்லாட்டினாலும் ஒழுகிட்டாலும் கூட நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். அப்பப்போ நம்ம போடக்கூடிய அமல்கள்லாம் பார்த்து செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ்விற்கு அமல்கள் பிடிக்கக்கூடிய இந்த மாதத்தில் எல்லா அமல்களையும் செஞ்சு திக்ரு, துவா, இஸ்மே, சூரா எல்லாமே செஞ்சு அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் உங்களுடைய ஒரு துவாவை முன் வச்சுட்டே வாங்க. ஒரு தடவை ஒரு துவா கேளுங்க, இன்னொரு தடவை வேற ஒரு துவா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதத்தில் நம்முடைய துவா நிச்சயமாக கபூலாக்கப்படும். அல்லாஹ் போதுமானவன். நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.